கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஒருத்தருக்கு 2 குடும்பம். கடந்த செய்தியில் நாமும் கவனித்தோம். இந்த 2 குடும்பமும் இசைந்திருந்தால் எப்படி இருக்கும், முரண்பட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அதாவது சரீர குடும்பம், ஆவிக்குரிய குடும்பம். சரீர குடும்பத்தின் ஒழுக்கங்கள், அதனுடைய போக்கு, ஆவிக்குரிய குடும்பம், அதில் இருக்கிற ஆவிக்குரிய நடக்கை, இரண்டும் கலந்து அப்படியே இந்த சரீர குடும்பம் மொத்தமாகவே ஆவிக்குரிய குடும்பமாக வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் நம்முடைய விருப்பம் கூட. முயற்சிக்கிறோம், ஆனால் தடுமாறுகிறோம். இன்றைய காலகட்டத்தில் சரீர குடும்பமாக இயங்குவதிலும் கஷ்டம், ஆவிக்குரிய குடும்பமாக இசைவதிலும் கஷ்டம். இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் நமக்கு ஒரு பாடம் இருக்குது, கவனிக்கலாம். நாம் ஏற்கனவே ஆண்டவரின் சரீர குடும்பத்தை பார்த்தபோது 12 வயதில் நான் என் தகப்பனுடைய வேலை, என் பிதாவின் வேலையாக நான் இருக்கிறேன், என்னை ஏன் தேடினீர்கள்? அப்போவே ஒரு வித்தியாசத்தை காண்பிச்சார். பெற்றோர் சரீரப்பிரகாரமாக குழந்தையின் பாதுகாப்பு என்று நினைத்து தான் அவங்க ரொம்ப சின்சியராக தேடினாங்க. அந்த இடத்துலையே ஒரு முகத்தில் தூக்கி எறிஞ்சு பேசின மாதிரி அந்த வார்த்தையை எடுத்துக்கணுன்னா எடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு பெற்றோர், பிள்ளை ஒரு 12 வயசு, அதனால் அது ஒன்றும் பெருசாக இருந்திருக்காது. சரி, அதுக்கப்புறமா கடந்து வரும்போது பொது வாழ்க்கைக்குள்ளே, ஊழியத்துக்குள்ளே அவர் வரும்போது திருமண வீட்டிலே மரியாள் சொல்கிறாங்க, அப்பா திராட்சை ரசம் குறைவுபட்டது, என் வேலை இன்னும் வரவில்லை, டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்றாரு அந்த கல்யாண வீட்டில். அந்த அம்மா வேலைக்காரர்களை பார்த்து, ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கன்ட்டு போயிட்டாங்க. இந்த ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவர் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அலைந்து திரிந்து அவர் ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ அந்த குடும்பத்தோட நிலைமையை பார்த்தோம்னா, இவரை விசுவாசிக்க முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல், அவரை சித்தங்கலங்கினவர் என்று சொல்லும் அளவுக்கு போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் நாம் கடைசியாக பார்த்தோம், அவரை தாயும் சகோதரரும் தேடி வந்தபோது அவர் சொல்கிறாரு, யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள்தான் என் தாயும் என் சகோதரரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இங்கே எல்லாத்துலேயுமே இப்படி ஆவிக்குரியதை வித்தியாசப்படுத்தி காட்டினார், தேவ சித்தத்தை வித்தியாசப்படுத்தி காட்டினார், ஆவிக்குரியதை முதன்மையாக காட்டினார். இதெல்லாமே ரொம்ப கரெக்டாக நம்ம பார்த்தோம். ஆனால் ஆண்டவர் அவர்களை பகைத்து மொத்தமாக ஒதுக்கி வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாரா? இல்லை. ஏன்னா அவர் நீதியுள்ளவர், அப்படியே அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர். அந்த குடும்பத்தோட நிலைமை மாறிடுச்சு தலைகீழே. என்னை கூட பெற்றோர் தங்களை பற்றியோ, ஏன்னா இந்த கால ஓட்டம் எப்படி இருக்குது, நம்மளை பரபரப்பாக ஓட வைக்குது, தலைதெறிக்க ஓட வைக்குது. ஆவிக்குரியவர்களாக நாமே இப்போ இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஓட்டமாக இருக்கிறது. பிள்ளைகளை பார்த்தா அவர்கள் ஆவிக்குரிய தாகம் இல்லாமல், பசி இல்லாமல், நினைவில்லாமல், அதை பற்றி எந்த வாஞ்சியும் இல்லாமல் அவர்கள் அப்படியே ஒரு வெறுமனே வந்து வெறுமையாக இருந்து வெறுமையாக போகிற மாதிரி தான் பார்க்க முடியுது சபையில் குறிப்பாக. ஆனால் நாம் தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபித்து நம்முடைய நடக்கைகள் ஆவிக்குரியதாக நாம் சீர்படுத்தி கொள்வோமானால், அந்த பிள்ளைகள் மேலே, குடும்பத்தின் மேலே நாம் அன்பும் தயவும் காட்டி கொண்டிருப்போமானால், அந்த குடும்பத்தோட, பிள்ளைகளோட ஆவிக்குரிய நிலைமை மாறும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் அந்த குடும்பம் என்ன ஆனது. ஏற்கனவே சிலுவையின் மீது தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த வேதனை, தேவ சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் ஆண்டவர் தன் தாய்க்கான ஒரு பாதுகாப்பை, அவர்கள் மீது அக்கறையான ஒரு செயலை அங்கு செய்கிறார். அங்கு அவசியமே இல்லைன்னு கூட சொல்லலாம், ஆனால் அதை சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தவர் செய்கிறார் அப்படின்னா அந்த தாயின் மீது அவருக்கான அன்பும் அக்கறையும் ரொம்ப தெளிவாக காட்டினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 14
அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆண்டவர் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பிறகு இவர்கள் எல்லாரும் எருசலேமில் இருங்கள் என்று பரமேறி செல்லும் பொழுது சொல்லிவிட்டு போனார் இல்லையா? அந்த சீஷர் கூட்டத்தோடு அப்போஸ்தலர் கூட்டத்தோடு இயேசுவின் தாயும் ஆண்டவரின் சகோதரரும் இருக்கிறாங்க. ஒருமனப்பட்டு ஜெபம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து, இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்துக்கு போனான். யாக்கோபு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். யாக்கோபு அன்றைக்கிருந்த முதல் நூற்றாண்டு வளர்ந்து கொண்டிருந்த சபையிலே ஒரு நல்ல லீடரா, கர்த்தருக்காக அவருடைய சபைக்காக பேசுபவராக இருந்தார். எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம்! சரீரப்பிரகாரமான குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள், புரிந்து கொள்ளாத நிலைமை, தவறான எண்ணங்கள் எல்லாம் இருந்தது. அன்போடும் பொறுமையோடும் நாம் நடந்து கொள்ளும் பொழுது, ஆவிக்குரியவர்களாக நாம் நிதானமாக நடந்து கொள்ளும் பொழுது, அதே குடும்பத்துக்குள்ளே அந்த ஆவிக்குரிய மாற்றமானது நிச்சயமாக உருவாகும். அப்போஸ்தலர் 21:18. மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபினிடத்துக்கு போனான். மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலோட அந்த நேரத்தில் கூட யாக்கோபு மிகவும் வலுவான பேதுரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்தது யாக்கோபை சொல்வதாக நாம் அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஃப்ரண்ட் லைன், அந்த லீடர்ஷிப்பில் இயேசுவின் சகோதரர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 9:5. மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பற்றி அங்கே விளக்கம் கொடுக்குறார். அதில் சொல்லும்போது சொல்கிறாரு, ஊழியத்துக்கு பேதுரு போகிறார், அப்படியே யாக்கோபு மற்றும் சகோதரர்கள் போகிறாங்க. அதனால தான் இங்கே சொல்கிறாரு கர்த்தருடைய சகோதரர் அப்படின்றார். ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பார்த்தீங்களா? அப்போ அவங்க ஊழியத்திலே தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கிறாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஊழியத்திலே தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். அந்த யாக்கோபை, இயேசுவின் சகோதரராகிய யாக்கோபை மிக தெளிவாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலிருந்து இப்போ கொரிந்தியருக்கு வந்திருக்கிறோம், தெளிவாக அங்கே போடப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1 வசனம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. இதில் ரொம்ப அழகான ஒரு பிக்சரை நம்ம பார்க்கலாம். யாக்கோபு 12 கோத்திரங்கள். பழைய ஏற்பாட்டில் பட்ச மாதிரி ஞாபகம் வருதா? புதிய ஏற்பாட்டில் இந்த யாக்கோபை 12 கோத்திரங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக, இந்த யாக்கோபு ஆண்டவரின் சகோதரர். ஆரம்பத்திலே முரண்பாடு, வெறுப்பு, இந்த ஆவிக்குரிய ஊழிய ஓட்டத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் தான். அதனால் தேவனுடைய ஊழியம் செய்பவர்களுக்கு, குறிப்பாக அந்த குடும்பத்துக்குள்ளே இருப்பவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அதன்படி நடப்பதில்லை என்றெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேதனை, வருத்தம் வரதான் செய்யும். ஆனால் தேவன் கைவிடவே மாட்டார். நம்முடைய நடக்கை ரொம்ப முக்கியம். நாமும் கூட உலகத்தோடு கரைந்து நம்மை விட்டு விடுவோமானால் அந்த குடும்பம் அதே மாதிரி தான் போயிடும். நாம் ஆவிக்குரியவர்களாக தேவ சித்தத்தை செய்பவர்களாக நம்மை ஒப்புக் கொடுப்போமானால் அந்த குடும்பம் ஒரு நாள் ஆவிக்குரிய குடும்பமாக இசைந்து ஊழியம் செய்பவர்களாக அவர்களும் மாறிவிடுவார்கள். விசுவாச குடும்பத்தில் விசுவாசமா இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக பெற்றோராக நீங்கள் நடக்கும்போது ஒரு நாள் உங்கள் பிள்ளைகள் அந்த விசுவாச ஓட்டத்துக்குள்ளே வந்து விடுவார்கள். இது ஒரு பெரிய உதாரணமாக நாம் பார்க்கிறோம். யூதாவின் நிருபம் 1 வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. யாக்கோபினுடைய சகோதரனாகிய யூதா இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன். பாருங்க, அதுக்கப்புறமா அவங்க இயேசு கிறிஸ்துவின் சகோதரன் என்று தங்களை அடையாளப்படுத்துவதை விட இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்று தங்களை அடையாளப்படுத்துவதில் கவனமாக இருந்திருக்காங்க. ஆவியானவர் அவர்களெல்லாம் எடுத்து இந்த ஊழியத்தில் பயன்படுத்தினதை, தேவன் பயன்படுத்தினதை நாம் பார்க்குறோமே.
மனம் சோர்ந்து போக வேண்டாம். இந்த உலகமானது நம்மை சோர்வுக்குள்ளானவைகளை காட்டி காட்டி ஆவிக்குரிய பிரகாரமாக சோர்ந்து ஆவி இளைத்து போகும்படியாக செய்கிறது தான். தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்போம். நாம் நம்முடைய நடக்கையில் கர்த்தருக்கு பிரியமாக நடப்போம். நிச்சயமாக அவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆவிக்குரிய குடும்பமாக இசைந்து நடந்து செல்ல செய்வார். வரலாற்றில் கூட ஜோசிபஸ் என்கிற வரலாற்று குறிப்பாளர் பதிவு ரொம்ப செஞ்சு வச்சிருக்காரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர் ஆரம்பகால சபையினுடைய தலைவர்களாக அந்த லீடர்ஷிப்பில் அவர்கள் எல்லாருமே இருந்திருக்காங்கன்றார். அப்போது ஆண்டவரோட சரீர குடும்பமானது எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி ஆனார்கள் என்பதை பார்க்குறோம். நமக்கு என்ன கேள்வினா, இப்போ என் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற இந்த நிலைமையை பார்த்தா இது எல்லாமே சரியாகி தேவனுக்கு பிரியமானவர்களாக என்னுடைய சந்ததி இருக்குமா? அதற்கு எந்த அறிகுறியும் இப்போ தெரியலையே. அப்படியே கெட்டு கண்ணெதிரேயே நம் கண் முன்னாலேயே அவைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடுமா என்று தான் தெரிகிறதே. அப்படி இருக்க ஒரு உண்மை நிலைமை கூட நம்ம புரிஞ்சுக்கணும். இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே தேவனை பற்றி கொண்டு அவரால் அதிசயம் ஆச்சரியம் நடக்கும்படியாக அவரிடத்தில் விசுவாசமாக இருந்தால் நிச்சயமாக அந்த ஆச்சரியமான ஆவிக்குரிய மாற்றங்களும் நடக்க தான் செய்யும். அப்போ சரீர குடும்பமானது ஆவிக்குரிய குடும்பமாகத்தானே வளரணும். எங்கே பிரச்சனை வருது? எதனால் முக்கியமாக இந்த இசைவு இல்லாமல் போகுது? சரீர குடும்பமாக மட்டுமே வளர்வதில் ரொம்ப ஊக்கமாக போக முடியுதே, ஆவிக்குரிய குடும்பமாக மாறுவதில் இசைவதில் ஏன் ஒரு கடினத்தன்மை இருக்கிறது? என்ன காரணங்கள் இருக்கலாம்? ஆண்டவரின் வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34 முதல், பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. பார்த்தீங்களா? ஏன் இப்படி? என்ன இந்த ஒரு விஷயத்தை ஆண்டவரே செய்கிறாரா? அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்குது? இது என்னன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளே ஆவிக்குரியவர்களாக நடக்கிறவர்களுக்கும் ஆவிக்குரியவர்களாக நடக்க விரும்பாதவர்களுக்கும் நடுவில் இந்த பிரிவினை இருக்கும். இவ்வளோதான் விஷயம். இதை நாம் புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரியவராக நடக்கிற ஒருவரை, அது குடும்ப தலைவனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், குடும்பத்தில் மற்ற ஒருவராக இருக்கலாம், அவர்களுக்கும் அதே குடும்பத்துக்குள்ளே ஆவிக்குரிய பிரகாரமாக ஆவலே இல்லாமல் எதிரடியாக நடக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் இவங்களுக்கும் எப்போவுமே பிரச்சனை தான். இருவருக்குமான அந்த அலைவரிசை ஒத்தே போகாது. அப்போது இதை கவனிக்கிற நாம் ஆவிக்குரியவர்களாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் சொல்யூஷன். லூக்கா 21:16, பெற்றாராலும் சகோதரராலும் பந்துஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள், உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். எந்த அளவுக்கு ஒரு குடும்பமானது ஆவிக்குரியவர்களை எதிர்க்கும்? பெற்றோராலும் சொந்த குடும்பத்தாலும் நீங்கள் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். முதல் நூற்றாண்டிலே கிறிஸ்தவ குடும்பங்கள் அப்படி நடந்தது. ஆவிக்குரிய பிரகாரமாக கர்த்தருக்காக வாழ்வேன்னு நினைக்கிற ஒருவர், அதே குடும்பத்துக்குள்ளே இன்னொருவர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என் உயிரை நான் காப்பாற்றிக்கணும், ரோமர்கள் என்னை கொன்று போடுவார்கள், யூதர்கள் என்னை கொன்று போடுவார்கள், அதனால இதெல்லாம் என்னால் இழக்க முடியாது, இந்த வசதி சுகம் இவைகளை இழக்க முடியாது என்று சொல்பவர்கள் இவனை புஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆவிக்குரியவர்களை காட்டி கொடுத்து விடுவார்களாம், கொலையும் செய்வார்களாம், பிடித்து கொண்டு போனவர்கள். இது நடந்தது, இது நடக்கும்னு சொன்னார். அப்போ இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், யாக்கோபு 5:17-19 வரைக்கும் வாசிக்கிற மாதிரி நமக்குள்ளேயே ஆவிக்குரியதற்கும் சரீரத்துக்குரியதற்கும் போராட்டம் இருக்கிற மாதிரி, என்ன நமக்குள்ளேயே போராட்டம் இருக்கு. ஆவியின் சிந்தைக்கும் மாம்ச சிந்தைக்கும் ஒன்றுக்கொன்று எதிராக முரண்பட்டு போராடுமாம். நாம் ஆவிக்குரிய சிந்தைக்கு இடம் கொடுப்போமானால் அது ஜீவனும் சமாதானம், மாம்சத்துக்குரிய சிந்தைக்கு இடம் கொடுப்போமானால் அழிவு மரணம் நமக்குள்ளேயே. அப்போ சக மனுஷருக்கு நடுவில், குடும்பத்துக்குள்ளே நம்மோடு இருக்கும் மனிதருக்கு நடுவில் ஏன் ஒரு முரண்பாடு வருகிறது? ஒருவர் ஆவிக்குரியவராக சிந்திக்கிறார், இன்னொருவர் சரீரத்துக்குரியவராக சிந்திக்கிறார். இங்கே தான் பிரச்சனை. ஆண்டவர் ஊழியம் செய்யும் பொழுது ஏன் அந்த குடும்பம் அவ்வளோ தூரம் அகென்ஸ்டாக இருந்தாங்க? ஏன் வெறுத்தாங்க? ஏன் அவரை சித்தம் கலைஞனவர்னு சொன்னாங்க? பிழைக்க தெரியாதவர், இங்கே போய் அற்புதம் பண்ணிட்டு இருக்கிற சின்ன கிராமத்தில் போய் பட்டணத்தில் போய் பண்ண, அப்போ தான் பிரபலமாக முடியும் அப்படின்லாம் சஜஷன் கொடுத்தாங்க. என்னவா இருக்கும்? அவர் தன்னுடைய சுகம், தன்னுடைய பொருளாதாரம் இவைகளை விட தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பசி பட்டினியாக கூட இருக்கலாம்.
தலைசாக்கு இடமில்லாமல் கூட அலையலாம். இப்படி அவர் இருந்தார். இது யார் ஏற்றுக்குவா? இன்றைய குடும்பத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்வார்களா? அன்னைக்கே ஏற்றுக்க முடியாமல், யார்? இயேசுவின் குடும்பத்துக்குள்ளேயே ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்திருப்பார்களானால் இன்றைக்கு எத்தனை மடங்கு அப்படி இருக்கும்? கர்த்தருக்கு ஊழியம் செய்பவர்கள், விசுவாசியாக வாழ வேண்டும், ஆவிக்குரிய சிந்தையில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஒரு பக்கம் வைராக்கியமாக இருங்க, உங்கள் விசுவாசத்தோட தைரியமாக இருங்க, உங்கள் ஓட்டத்திலே உறுதியாக இருங்க, கர்த்தரை பற்றி கொண்டு இருங்க. ஆனாலும் பொறுமையாக இருங்க, நிபந்தனை இல்லாத அன்பாக இருங்க. அவர்களோடு அவர்கள் பலவீனங்களை பாவமாக குற்றமாக நினைக்காமல் அதை தாங்கிக் கொண்டு பொறுத்து கொண்டு கூடவே நடந்து போங்க. நம்மளும் அப்படிதான் சொல்லுவாங்க, பைத்தியம் போல, நாம் ஒத்துப்போகவே முடியாதவர்கள் என்றெல்லாம் அவர்கள் பேசுவார்கள். அது உண்மை, அவங்களுக்கு அப்படி தான் தெரியும். ரோமர் 12:18, கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். ரொம்ப சின்ன வசனம்தான், ரொம்ப கடினமான டாஸ்க் இது. உங்களால் ஆன மட்டும், அங்கேயே ஒரு சின்ன ரிலீஃப் கொடுக்குறார். உங்களால் ஆன மட்டும் யாவரோடும் சமாதானமாக இருங்கள். அது மூச்சு முட்டும். நாம் சமாதானமாக இருக்க முடியாதபடிக்கு தொடர்ந்து அவர்கள் நம்மை குறித்து தவறானவைகளை நினைப்பார்கள், பேசுவார்கள், நடப்பார்கள். ஆனால் நாம் அவங்கக்கிட்ட சமாதானமாக இருப்பதற்காகவே முயற்சி செய்யணும். அவங்க நம்மக்கிட்ட பிரிவதற்காகவே முயற்சி பண்ணுவாங்க. நம்மிடமிருந்து பலரை பிரிப்பதற்காகவும் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நாம் மட்டும் என்ன முயற்சி பண்ணணுமா? அவங்களிடத்துல சமாதானமாக இருக்க கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. சரி, இப்படி ஆவிக்குரிய பிரகாரமாக நஷ்டங்கள் வந்தாலும் கூட பொறுமையாக ஒருவர் நடக்கிறார். என்ன லாபம் அவருக்கு? எப்படி இருந்தாலும் இந்த குடும்பத்துக்குள்ளவே பிரிவினையெல்லாம் வருது, கசப்பு வருது, சபையில் வருது, சகோதரன் நடுவில் வருது. அப்போ அவர் மாத்திரம் அப்படியே இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஆவிக்குரியராக நடக்கிறார், நஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கிறார், கிறிஸ்துவுக்காக விட்டு கொடுக்கிறார். அவர் அப்படி நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் ஒரு சவாலான ஒரு வாக்கை நமக்கு கொடுக்கிறார். மார்க்கு 10:29-30. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவனவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 வீடுகளையும், சகோதரரையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளோ பெரிய ஒரு சவால் பார்த்தீங்களா? 100 என்னமோ தெரியல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனுடைய ஆழம் எவ்வளவு எனக்கு புரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவருக்காக வாழும்போது எதையாவது இழந்தால் 100 மடங்கு கொடுப்பாராம், இது மட்டும் எனக்கு தெரியும். நிச்சயமாக உண்மை. இந்த ஒரு வசனத்தின் சவாலுக்கு முன்னால் நாம் நிற்போம். ஆண்டவருக்காக ஆவிக்குரிய சிந்தையில் இழப்புகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், அது இங்கே சொல்லப்பட்டதை தாண்டி உணர்வு ரீதியாக நமக்கு கஷ்டங்களும் வேதனைகள் வந்தாலும் கூடுமானால் யாவரோடு சமாதானமாக இருக்கவும், நாம் ஆவிக்குரிய ஓட்டத்திலே தளராமல் ஓடவும், இலக்காம் கிறிஸ்துவை சந்திக்கும்படி, அவரை பிடித்து கொள்ளும்படி ஓடவும் நம்மை ஒப்பு கொடுக்கலாம். பவுல் சொல்கிறார்ல, பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நாடி என் ஓட்டத்தை தொடருகிறேன். என்னை தேறினவன் என்று நான் நினைக்கவே முடியல. என்னால் எதுவரை நான் அறிந்திருக்கிறேனோ அதுவரை தேறினவனாக நடக்க மட்டும் நான் முயற்சிக்கிறேன். நல்ல போராட்டம் போராடி கொண்டிருக்கிறேன். சிந்திங்க, இந்த ஒரு செய்தியை இன்னும் நீங்கள் ஆழமாக கவனமாக உங்களுக்காக மட்டுமே கேட்டால் ஆவிக்குரிய பிரகாரம் ஒரு பெரிய உற்சாகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, ஒரு வித்தியாசமான கோணத்தில் இப்படி ஒரு பார்வையில் நாங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று எங்களை வழிநடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் குறைவாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அவர் குடும்பத்தை இன்னும் குறைவாகவே தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுதோ இவைகளை அறிந்து கொள்ள நீர் கொடுத்த கண்களின் பிரகாசத்துக்காய் ஸ்தோத்திரம். இதோ மறைவானவைகளை அறிந்து கொள்ளும்படி, நாங்கள் கவனிக்காதவைகளை இப்பொழுது கவனிக்கும்படி நீர் எங்களை உம்முடைய வசனத்தால் சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம். இதை புரிந்து கொண்டு நாங்கள் கேட்டபடியாக இப்படி நடந்து கொள்ள விரும்புகிறோம்ப்பா. இப்போவே விரும்புகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை வழி நடத்தும்.
இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.